ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஒன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாய்க்கு கொடுக்க மரியாதையை விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா? நான் விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கல, நீங்கள் பார்த்தீங்களா? நானும் ஒரு விவசாயி பொண்ணு தான், சரியா? அதனால் எனக்கும் ஒரு ஒரு விவசாயியோட என்ன சொல்கிறது, கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாமே தெரியும். அவங்களோட என்ன சொல்கிறது, அழுக துயரம் வலி எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா ஒரு பொருள் விற்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறதும் தெரியும். அதில் லாபம் கிடைக்கிறதும் இருக்குது, நஷ்டம் கிடைக்கிறதும் இருக்குது. ஏன்னா லாபம் கிடைக்கிறவங்க இப்போ சில பேர் நம்மளுக்கு பொருள் போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரேட்டு குறைஞ்ச ரேட்டோ குன்ன ரேட்டோ வச்சு விற்று தள்ளிட்டு ஏமாற்றி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. கஷ்டத்தை பார்க்காம நம்ம பொருள் நம்ம கையில இருந்து வெளில போனால் போதும் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச ரேட்டுக்கு விற்று தள்ளுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால யாரையும் ஏமாற்றி பிழைக்கணுங்கிறது நம்மளோட இது கிடையாது. ஏன்னா நானும் ஒரு விவசாயி பொண்ணுங்கிறதுக்காகவே நான் பெருமையாக சொல்லுவேன். என் வீட்டில் நான் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் பார்த்து வளர்ந்து வந்திருக்கேன். எவ்வளவு அதில் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதாவது ஒரு விவசாயிக்குன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு லாபம் கிடைக்கும், நஷ்டம் இருக்கும், அப்புறம் அதனால எவ்வளவு மீன்ஸ் வலி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நான் யாரையுமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இங்கே பொருள் வாங்கினாலும் சரி, என்னென்ன ரேட் இருக்குதோ சில பேர் வேணுகிட்டே கூட்டி வச்சு விற்பாங்க. அதாவது ஒரு பொருள் கம்மி மினிமம் ரேட்டில் தான் இருக்கும், இந்த காய்கறியோட ரேட்டு இவ்வளோ தான் இருக்குங்கிறது நம்மளுக்கும் தெரியும். ஏன்னா நான் ஒரு விவசாயிங்கிறதுனால நான் இந்த ரேட்டில் தான் இருக்கும், இவ்வளோதான் கெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் ரேட்டு கேட்பேன். பட் ஆனால் அவங்க அதுலேருந்து டபுள் ரேட்டு வச்சு விற்பாங்க. அப்போ அதில் கொள்ளடிக்கிறவங்களும் இருக்காங்க. பொருள் நம்மக்கிட்ட இருந்து போட்டோம் குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி கையார மனசார தூக்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, சரியா? அதனால் அந்த மாதிரி இருக்க விவசாயிகள்கிட்ட நான் ஒரு நாள் வேலை பேசவும் மாட்டேன். அதே மாதிரி என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இது கிடைக்கணும், லாபம் நஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து தள்ளிட்டு வரதவளும் நான் கிடையாது. சில பொருட்களுக்கு நம்ம பேசி இது பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வாங்கிட்டு வர்றது தான். அதனால் மரியாதை கொடுக்காமலாம் இருக்கேன்னு நீங்களா சும்மா அடிச்சு விடாதீங்க, சரியா? நாய்க்கு கொடுக்குற மரியாதை வேற, ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை வேற. நாய் நம்ம வீட்டில் வளர்க்குறோம், அவ்வளோதான். அந்த நான் வளர்க்குறவங்க பெட்டு வச்சுருக்கவங்க கூட அதை தான் குடும்பத்தில் ஒருத்தங்களாக தான் நினச்சி வளர்ப்பாங்களே தவிர அதுக்கு அதையும் இது பண்ணுறது கிடையாது. மனுஷங்களையும் மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுற ஆள் நான் கிடையாது. ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கேட்டுக்கோங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றது